இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி வந்து ஜாங்கிரி இந்த ஜாங்கிரி உங்களுக்கு இஃப்தாருக்கு செய்யக்கூடியதாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஜாங்கிரி வந்து நம்ம உளுந்தும் கார்ன்ஃப்ளவரையும் வச்சு செய்யலாம், இல்லாட்டி நம்ம உளுந்தையும் அரிசி மாவையும் வச்சு செய்யலாம், இல்லாட்டி கோதுமாவையும் வச்சு செய்யலாம். இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து உளுந்தையும் கார்ன்ஃப்ளவர் வச்சு தான் நம்ம இது செய்ய போகிறோம். அதுக்கு மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்காங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் ஒரு கப் உரத்தால் உளுந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா சோக் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நான் சோக் பண்ணி எடுத்திருக்கேன். அது இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு மிக்ஸி கிரைண்டரில் போட்டு நம்ம இதை கொஞ்சம் நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுப்போம். கொஞ்சம் நீங்கள் வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் ஐஸ் க்யூபை வச்சும் இதை கிரைண்ட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா நம்ம கிரைண்ட் பண்ணக்குள்ள கிரைண்டர் சூடாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதால் நீங்கள் இதை இப்படி பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம ஜாங்கிரிக்கு நம்ம பாகு செய்வோம். இப்போ இதுக்கு நான் 1.5 கப் சுகரை நான் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு நான் 2 கப் வாட்டரை நான் ஆட் பண்ணி இதை நல்லா இந்த சீனி நல்லா கரையும் வரைக்கும், இந்த சுகர் டிசால்வ் ஆகும் வரைக்கும் நீங்கள் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஏலக்காய் இதில் நான் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இதை கொஞ்சம் செஞ்சு போடுங்க, இல்லாட்டி நீங்கள் இதை இடித்து போட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டி நீங்கள் ரோஸ் எசன்ஸும் இதில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதை நல்லா நீங்கள் கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு கம்பி பதத்துக்கு இந்த பாகு வந்தால் போதும். இந்த சிரப் ஒரு கம்பி பதத்தில் இருந்தால் போதும். இதை நல்லா கொதிக்க விடுங்க, ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு இப்போ கொஞ்சம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஃபுட் கலரிங்கை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் நெய்யையும் சேர்த்துக்கொள்கிறேன். அந்த கொஞ்சம் ஜாங்கிரி அந்த நெய் அந்த வாசனை வாரத்துக்காக நான் கொஞ்சம் இதுக்குள்ளே சிரப்புக்குள்ளே நான் கொஞ்சம் நெய்யையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா காய்ச்சிட்டு நீங்கள் ஒரு கம்பி பதம் வரும் வரைக்கும் காய்ச்சிட்டு இப்போ கொஞ்சம் ஃபுட் கலரிங்கையும் நான் சேர்த்து இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நம்மளோட சிரப் ரெடி ஆகிட்டு இப்போ நான் செக் பண்ணி பார்க்கணும் ஒரு கம்பி பதத்தில் இருக்கான்னு சொல்லி. ஒரு கம்பி பதத்தில் இருக்கிறதால நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வைத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம இந்த பெட்டரை நல்லா நம்ம கையால் நம்ம செஞ்சு கொள்ளணும். இப்போ நான் 1 கப் கார்ன்ஃப்ளவரையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன், இல்லாட்டி நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் இதையும் சேர்த்துக்கொள்ளலாம், அரிசி மாவும் சேர்த்துக்கொள்ளலாம். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கொள்ளலாம். இதை வச்சு நல்லா நீங்கள் கையால் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா ஃப்ளஃபியாகும் வரைக்கும் இதை நீங்கள் நல்லா கையால் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இல்லாட்டி உங்களுக்கு கை வலிக்கும்னு சொன்னால் நீங்கள் விஸ்கரால் நீங்கள் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது விப்பிங் க்ரீம் மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும். பிறகு கொஞ்சம் சால்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் பேக்கிங் சோடாவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை நல்லா கையால் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் நான் சால்ட்டை சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நான் இதை கையால் பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்படி நல்லா நீங்கள் இதை பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ கொஞ்சம் ஃபுட் கலரிங்கை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து நீங்கள் இதை நீங்கள் நல்லா பீட் பண்ணி கையால் இதை எடுத்துக்கொள்ளுங்க. நான் விஸ்கராலையும் நான் இதை நல்லா இதெஞ்சு கொள்கிறேன். அந்த விப்பிங் க்ரீம் மாதிரி வரும் வரைக்கும் நீங்கள் இதை நல்லா நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நீங்கள் இதை நீங்கள் பைப்பிங் பேக்கில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் இப்போ பைப்பிங் பேக்கில் இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இதை டைட்டாக இதைஞ்சு கொள்ளுங்கள். இப்போ
இப்போ சிசரால் நீங்கள் இதை வந்து கீழே வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணினா போதும். இப்படி நீங்கள் இதை செய்து கொள்ளலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி இப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். பேக்கரியில் நம்ம செய்கிற மாதிரி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு செய்கிறது கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் இப்படி நீங்கள் கொஞ்சம் செய்து கொள்ளுங்கள். கொஞ்சம் இறுக்கமாக நீங்கள் இதை இப்படி செய்து கொள்ளணும். இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொரிஞ்சு வரும். ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்கக்கூடாது. இப்படி இறுக்கமாக நீங்கள் வந்து இப்படி நீங்கள் நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம். நம்ம பேக்கரி மாதிரி நம்மளுக்கு செய்கிறது கஷ்டம்தான். அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி இதை செய்து கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அது மாதிரி வரும். ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வாரது கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஜாங்கிரி அந்த பர்ஃபெக்டான அந்த அவங்க செய்கிற மாதிரி இருக்க மாட்டுச்சு. அதால் நம்ம வந்து ஃபஸ்ட்டுக்கு வாரது நம்மளுக்கு நல்லா வர மாட்டுச்சு. செகண்ட் டைம் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செய்வீங்கன்னு சொன்னால் வரும். இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண விடுவோம். ஃப்ரை பண்ணினதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த சுகர் சிரப்பில் வந்து கொஞ்சம் டிப் பண்ணி நம்ம அந்த சிரப்பெல்லாம் அதில் ஊறும் வரைக்கும் நம்ம கொஞ்சம் சோக் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா போதும். இதை வந்து பாருங்கள் ஃப்ரை ஆகிட்டு இதை வந்து நான் இந்த சிரப்புக்குள்ளே நான் கொஞ்சம் டிப் பண்ணி கொஞ்சம் நேரம் சோக் பண்ண விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இன்னொரு பிளேட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஓகே. இப்படி நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இப்படி செய்து கொள்ளலாம். இப்படி நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இல்லாட்டி நீங்கள் குட்டி குட்டியாகவும் நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு விரும்பின சைஸுக்கு நீங்கள் இதை செய்து கொள்ளலாம். பாருங்கள், இப்படி நீங்கள் இப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இது ஹார்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஃப்ரை ஆகிட்டுன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நீங்கள் ஜாங்கிரியை செய்யணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இல்லாட்டி வந்து அது கிறிஸ்பியாக வர மாட்டுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்படி நீங்கள் எல்லாத்தையும் நான் இப்படி செய்கிற மாதிரி செய்து கொள்ளுங்கள். பாருங்கள், நான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஒழுங்காக வரலை. பிறகு நான் செய்யும் பொழுது ஈஸியாகவும் எனக்கு இருந்துச்சு செய்கிறதுக்கு. அந்த பேக்கரி ஸ்டைலில் செய்கிற மாதிரி நம்மளுக்கு செய்து கொள்ளலாம். இப்படி எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி இப்படி எல்லாத்தையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாகவும் எவ்வளோ ஜூஸியாகவும் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு அதை பிரேக் பண்ணி காட்டியிருக்கேன். இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈத் ஃபெஸ்டிவலுக்கு. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.